जय माई राधा कृष्ण माई जय माई राधा कृष्ण माई जय माई शिरडी साई माई। जय सद्गुरुनाथ महाराज की जय। हरि गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरा गुरुर्साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरवे नमः। ध्यानमूलं गुरुर्मूर्ति पूजामूलं गुरुर्पादं मन्त्रमूलं गुरुर्वाक्यं मोक्षमूलं गुरुर्कृपा। श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं रामनाम वरानने। श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं रामनाम वरानने। प्रभु सीतापति रामचंद्रमूर्ति की जय। जगन्माते राधे कृष्ण माई की जय। எல்லாம் வல்ல சத்குருநாதருடைய அருட்பெரும் கருணையினால் லைவ் போட்டு ரொம்ப நாள் ஆயிட்டு. சுவாமியோடைய அருளால் பாபாவுடைய பரிபூர்ணமான அருளால் தேடி வந்து ஆட்கொள்ளும் சாயிநாதர் அப்படின்ற சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான தலைப்பில் நம்ம இப்போ குருநாதருடைய லீலா வினோதங்களை அனுபவிக்க போகிறோம். தேடி வந்து ஆட்கொள்ளும் சாயிநாதர் அப்படின்றது ஒரு தலைப்பாக இருந்தாலும், பிள்ளையாராக இருந்தாலும் சரி, முருகனாக இருந்தாலும் சரி, ஈஸ்வரனாக இருந்தாலும் சரி, மகாவிஷ்ணுவாக இருந்தாலும் சரி, நம்ம எதெல்லாம் இஷ்ட தெய்வமாக பார்க்குறோமோ, எதெல்லாம் குலதெய்வமாகவும் பார்க்குறோமோ, ஏதோ ஒரு ரூபத்தில் நம்மளை தேடி வந்து ஆட்கொள்ளும். அது ஆட்கொண்டு நமக்கு எதை கொடுக்கணுமோ அதை தாராளமாக அது கொடுக்கும். அது சாயிநாதர் தான் அப்படின்றது கிடையாது. பொதுவாக எல்லா மகான்களும் அனுகிரகம் பண்ணுவாங்க, எல்லா தெய்வங்களும் அனுகிரகம் பண்ணும். ஏன்னா இருக்கிறது ஒன்று தான். அதை வந்து நம்ம ரொம்ப கிளியராக ஃபஸ்ட்டு உணரணும். இருக்கிறது ஒன்று அப்படின்றத நம்ம வந்து உணரணும். நம்ம பல தெய்வங்கள், பல குருமார்கள் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டே போனோம் அப்படின்னா, இது இல்லைன்னா அது, அது இல்லைன்னா இது, அப்படி போயிட்டே இருக்க வேண்டியதான். பிறவி வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ எல்லாமே ஒன்றுங்கிறத சொல்லி கொடுக்கறதுக்கு நமக்கு ஒருத்தர் வேணும் இல்லையா? நமக்கு எல்லாமே ஒன்று தான்ப்பா, இருக்கிறத ஒன்று தான் அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்கு நமக்கு ஒருத்தர் வேணும். அவர் தான் சத்குருநாதர் அப்படின்னு சொல்லக்கூடிய சுவாமி. வாஸ்தவத்தில் நம்ம பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் வைங்களேன், நம்ம பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் ஓயாமல் ஓடிண்டே இருக்கோம். எதையோ சாதிக்க நினைக்கிறோம், சாதிச்சிட்டா மாதிரி நினைக்கிறோம். ஆனால் அதெல்லாம் வேஸ்ட்டு, குப்பை. நிறைய கை நிறைய சம்பாதிக்கலாம், வண்டி இருக்கலாம், வாகனம் இருக்கலாம், அழகான மனைவி இருக்கலாம், குழந்தைங்க இருக்கலாம், சொத்து பத்து எல்லாம் இருக்கலாம், காரு இருக்கலாம், பங்களா இருக்கலாம், செல்ஃபோன் 1 லட்சத்தில் வச்சுருக்கலாம். எல்லாம் இருந்து என்னென்னா பிரயோஜனம் கிடையாது. என்ன இல்லை, என்ன தேவைன்னா மனசுக்கு நிம்மதின்னு ஒன்று வேணும். அது ரொம்ப அவசியம், அத்தியாவசியமே அதுதான். மனசுக்கு நிம்மதியும் உடலுக்கு ஆரோக்கியமும் வேணும். இது ரெண்டும் இல்லைன்னு வைங்களேன், எது இருந்தாலும் அதை வந்து அனுபவிக்கிறதுக்கு நமக்கு ஒன்றும் பண்ணவே முடியாது. வாஸ்தவத்தில் நம்ம விவரம் தெரிஞ்ச நாட்கள்லேருந்து நம்மளுடைய அம்மாவாக இருக்கட்டும், அப்பாவாக இருக்கட்டும், சின்ன பிள்ளையிலேருந்து நம்மளை அழகாக வளர்க்குறாங்க. குறிப்பிட்ட காலம் கழிச்சதுக்கப்புறம் பள்ளிக்கூடம் சேர்க்குறாங்க. அதுக்கப்புறம் படிப்படியாக நமக்கு ஆணா வருது, ஆவண்ணா வருது. அதுக்கப்புறம் நண்பர்கள் சேர்றாங்க, அவங்க கூட விளையாடுறோம், போகிறோம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக 10வது படிக்கிறோம், 12வது படிக்கிறோம், இன்னும் விவரங்கள் தெரியுது. அதுக்கப்புறம் நம்ம எதை நோக்கி பயணம் பண்ணுறோங்கிறது கூட நமக்கு அப்படியே தெரியாமல் மறைஞ்சு போயிடுது. பெற்றோர்களுக்கும் மறைஞ்சு போயிடுது, பிள்ளைங்களுக்கும் மறைஞ்சு போயிடுது. வாழ்க்கையில் எதை நோக்கி நம்ம பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், எதை சாதிக்க வந்திருக்கோம், எங்கே நம்ம பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோங்கிறது கூட, அந்த ஆழ்ந்த அறிவுங்கிறது கூட நமக்குள்ளே இல்லாமல் அப்படியே மறைஞ்சு போயிடுது. அப்படி மறைக்கக்கூடிய
அஜ்ஞானம் எல்லாம் எது அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய லௌகீகமான சுகங்கள், சுகபோகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. மனுஷனுக்கு 3 மேல ஒரு 3 விஷயம் இருக்கு. என்னன்னா பெண்ணு, பொண்ணு, மண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? அதாவது மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை அப்படின்னு 3 ஆசைகள் சொல்லுவாங்க. இந்த 3 ஆசை ஒரு மனிதனுடைய மனதில் இருக்கும் வரைக்கும் அவனால் இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழவே முடியாது. பெண்ணாசை கொண்டாலும் கீழே தான் விழணும், மண்ணாசை கொண்டாலும் கீழே தான் விழணும், எந்த ஆசை கொண்டாலும் கீழே தான் விழணும். நிம்மதின்றது சாஸ்வதமாக கிடைக்குமா அப்படின்னா கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா நம்மளுடைய பிறப்புங்கிறது எதுக்கு அப்படின்றத நம்ம கொஞ்சம் ஆழமாக யோசிக்கணும். அதுக்கு திருமந்திரத்தில் திருமூலர் அழகான ஒரு பாட்டு சொல்றார். அது என்னன்னா திருமந்திரத்தில் 148வது பாடல் வரியில அவர் சொல்றார் பாருங்க. அடப்பண்ணி வைத்தார், அடிசிலை உண்டார், மடக்கொடி யாரோடு மந்தங்கொண்டார், இடப்பக்கமே இறை நொந்து என்றார், கிடக்கப்படுத்தார் கிடத்தொழிந்தாரே. இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஆன்மீக ரீதியா வாழ்க்கையை வாழாதவர் எப்படி வாழுகிறார் அப்படின்னு திருமூலர் சொல்றார். என்னவா, பொருள் எல்லாம் சேமிக்கிறது. என்னன்னா நிறைய காய்கறி, அரிசி நாளைக்கு செய்கிறது, நாளைக்கு வச்சுக்கலாம், நாளானைக்கு வச்சுக்கலாம், அடுத்த மாதம் வரைக்கும் வச்சுக்கலாம். அந்த மாதிரி பொருளாக சேர்க்கறது, பணமாக சேர்க்கறது. அந்த பொருள் சேர்க்கணும், பணம் சேர்க்கணும், பொன் சேர்க்கணும், புகழ் சேர்க்கணும், வாழ்க்கை அப்படி வாழணும் இப்படி வாழணுங்கிறதுக்கு மூலாதாரமான பணத்தை சேமிக்கிறது. அடுத்து என்னன்னா அரிசியை சமைத்து உண்டு, அரிசியை சமைத்து உண்டு. 3 வேளை சாப்பிடணும் இல்லையா, சாப்பாட்டுக்கு என்ன பண்றது, அப்ப சேமிச்செல்லாம் வைக்கணும் இல்லையா. 3 வேளை அரிசி சமைத்து உண்டு, பெண்களோடு உறவு கொண்டு சந்தோஷமாக இருப்பதாக எண்ணுவார்கள். ஒரு நாள் திடீரென்று இடப்பக்கம் வலிக்கிறது என்பார், படுத்த படுக்கையாகி இறந்தே விடுவார்கள். இப்படிப்பட்ட வாழ்க்கை தேவையா என சிந்திக்க வேண்டும் அப்படின்னு திருமூலர் சொல்றார். நல்லா சாப்பிடலாம், நல்லா தூங்கலாம், நம்முடைய மனதில் உள்ள இச்சையெல்லாம் தீர்த்துக்கலாம். ஒரு நாள் வியாதின்னு ஒன்று வரும், நம்ம படுக்கையே ஆவோம், கிளம்பி போயிடுவோம். இதுக்கு தான் இந்த வாழ்க்கையா அப்படின்னு அவர் கேட்கிறார். இதுக்கு தான் இந்த வாழ்க்கையா அப்படின்னு அவரே கேள்வி கேட்கும் பொழுது, அப்ப ஏன் பிறந்தோம், ஏன் பிறந்தோம், நம்ம முதல்ல எங்கிருந்து வந்தோம், ஏன் பிறந்தோம், எதை நோக்கி நம்ம வாழ்க்கை பயணப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு ஞான ரீதியான சிந்தனைக்குள்ள எந்த ஜீவனுடைய அறிவு செயல்படுதோ அந்த அறிவா செயல்படக்கூடிய ஜீவனுக்கு சரியான வழிகாட்டியா வருவார் குருநாதர். நம்ம ஏன் பிறந்தோம், நம்ம எதை நோக்கி போய்கிட்டு இருக்கோம், இந்த வாழ்க்கையில காலையில் ஆஃபீஸ்க்கு போனால் நைட்டு வரோம், மாடு மாதிரி உழைக்கிறோம், ஆஃபீஸில் பலவிதமான தொல்லைங்க, இருக்கிற நிம்மதி எல்லாம் போயிடுது. வீட்டுக்கு வந்தால் இருக்கிற நிம்மதி இல்லாமல் வீட்டிலையும் நிம்மதி இல்லாமல் போயிடுது. அப்போ என்ன பண்ணுறது, பணம் சம்பாதிக்கிறோம், பேங்கில் நல்லா பணம் இருக்குது, இஷ்டத்துக்கு செலவு பண்ணுறோம். மன நிம்மதியையும் மனசில் இருக்க நிம்மதியை பணம் கொடுத்து வாங்க முடியுமா அப்படின்னா வாங்க முடியாது. வாங்கலாம், எப்படின்னா 2.5 மணி நேரம் சினிமாவுக்கு போனால் கொஞ்சம் குழு குழுன்னு ஏசியில் உட்காந்துருக்கலாம். 2.5 மணி நேரம் கழிச்சு வெளியில் வந்து தான் ஆகணும், அங்கேயே உட்காந்துருக்க முடியாது. புரியுதுங்களா? பசிக்குதுன்னு பிரியாணி சாப்பிட போனால் பிரியாணி சாப்பிடலாம், ஓவராக சாப்பிட முடியாது, ஓவர் அளவு தான் சாப்பிட முடியும். அதை போல் இந்த வாழ்க்கையில் சிற்றின்பம்னு சொல்லுவாங்க, சுகபோகம்னு சொல்லுவாங்க, அது சன நேரம் தான். அந்த சன நேரத்துக்காக நம்மளுடைய வாழ்க்கையே நம்ம இழக்கக்கூடாது அப்படின்னு மகான்கள் சொல்றாங்க. புரியுதுங்களா? அந்த அந்த சன நேர அந்த சுகத்துக்காக உன்னுடைய அற்புதமான இந்த மானுட பிறவி கிடைச்சிருக்கு. அரிது அரிது மானிடராய் பிறப்பது அரிது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா ஔவையார். அதை காட்டிலும் ஆதி சங்கராச்சாரியார் போன்ற மகான்கள், ஞானானந்தகிரி சுவாமிகள் போன்ற மகான்கள், எல்லா மகான்களும் ஒரே ஒரு விஷயத்தை ரொம்ப ஆழமா சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, உலகத்திலேயே கிடைக்காத ஒப்பற்ற பிறவி இந்த மானிட பிறவி.
இந்த மானிட பிறவி கிடைச்சதுக்கான அர்த்தத்தோட நீ வாழ்க்கைய வாழ்ந்தா நீ கிடைத்தேருவாய் அப்படின்னு மகான்கள் சொல்றாங்க. அப்ப இது நாள் வரைக்கும் நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கோமே, அப்ப நம்ம ஏன் பிறந்தோம், எதுக்கு பிறந்தோம் அப்படின்ற ஒரு ஞானத்தை கொடுக்கறது யார் அப்படின்னா பூர்வ ஜென்மத்தினுடைய வாசனை. அது நல்ல வாசனையாகவும் இருக்கலாம், கெட்ட வாசனைகளாகவும் இருக்கலாம். சரிங்களா? போன ஜென்மால நம்ம எந்த தெய்வத்தை ஆழமான மனதோட உண்மைத்தன்மையோட வழிபாடு செய்தோமோ, அந்த தெய்வத்தினுடைய நாமத்தை உள்ள முருகி சொன்னோமோ, அது இந்த ஜென்மால பலன் கொடுத்து நமக்கு இந்த மாதிரி ஒரு கேள்வியை கொடுத்து சிந்திக்க வைக்கும். அப்படி சிந்திக்க வைக்கும் பொழுதுதான் தேடி வந்து அனுகிரகம் பண்ணுவார் குருநாதர். தேடி வந்து அனுகிரகம் பண்ணுவார் குருநாதர். அப்ப அந்த மாதிரி கேள்விலாம் என் மனசுல எழவே இல்லையே, ஆனா பாபா வந்து என் ஆட்கொண்டாரே அப்படின்னா அது அவருடைய கருணைன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அப்ப ஆத்மீக ரீதியா சிந்தனை பண்றவங்களுக்கு தான் குருநாதருடைய அனுகிரகம் கிடைக்கணும்லாம் இல்லை. நம்ம எல்லாருமே இப்ப இந்த லைவ்ல இருக்கிற நம்ம எல்லாருமே கொஞ்சம் யோசனை பண்ணி பார்ப்போம். நமக்கு என்ன தகுதி இருக்கு? நமக்கு என்ன தகுதி இருக்கு? ஒரு குரு, சச்சிதானந்த சத்குரு நம்மளுடைய வாழ்க்கையில உள்ள என்ட்ராயிருக்கார் அப்படின்னா நம்ம என்ன தவம் பண்ணோம், நம்ம என்ன தபஸ் பண்ணோம், நமக்கு என்ன புண்ணியம் இருந்ததுனால அவர் உள்ள வந்தார் அப்படின்னா ஒரு புண்ணியமும் இல்லை, ஒரு தபஸும் இல்லை, ஒரு பக்தியும் இல்லை. ஆனா அவர் நம்மளுடைய வாழ்க்கையில தானா வலிய வந்து ஆட்கொண்டு நம்ம வீட்டில் வந்து உட்கார்ந்துருக்கார் அப்படின்னா அது அந்த குருநாதருடைய கருணை அப்படின்றத வந்து நம்ம உணரணும். அப்படி உணர்ந்தா தான் அதை உணரணும். உணர்ந்து ஏன் பாபா நம்மளுடைய வாழ்க்கையில வந்து நம்மளை ஆட்கொண்டார் அப்படின்றத நம்ம முதல்ல உணரணும். அப்ப ஏதோ ஒரு காரியத்துக்காக பாபா வந்து நம்மளை ஆட்கொண்டிருக்கார். பார்த்தீங்களா? இப்ப அடியன் வந்து இந்த சேனலுடைய 6வது வருஷ ஒரு விழால அடியனை பத்தி சொன்னேன். அதை திரும்பவும் சொல்றேன். அடியன் சென்னையில இருக்கும்போது ஏதோ ஒரு வேலையில கம்பெனியில ஸ்ரீபெரும்புதூர்ல ஒர்க் பண்ணோம். ஒர்க் பண்ணும் பொழுது எனக்கு 2 அழகான 2 தோழிகள் கிடைச்சாங்க. அந்த தோழிகள் வந்து ரொம்ப அவர்களை அம்மாவாவே பாவிச்சேன். அப்படி பாவிக்கும் பொழுது அவங்க தான் என்னை முதல்ல பாபா கோவிலுக்கு கூட்டு போனாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா பாபா கோயிலுக்கு முத கூட்டு போயிட்டு அடுத்த வாரம் நீ பாபா கோயிலுக்கு போ சரவணான்னு நான் போக முடியாது, நீங்க வராத போது எதுக்கு அந்த கிழவனை பார்க்க போகணும்னு சொன்னோம். இதே வாயால சொன்னோம். நான் சொன்னது புதன்கிழமை ராத்திரி போய் ரூம்ல தூங்குறேன். விடிய காலையில வந்துட்டார் பாபா கனவுல. பாபானா பாபா வரல, முதல்ல எங்க அம்மா ராதாகிருஷ்ணமாயி கனவுல வந்தாங்க. கனவுல வந்து 2 வார்த்தை பேசி நீ பாபாட்ட போயிட்டு வான்னு சொல்லி, பாபா எங்கம்மான்னு கேட்டா அதோ உட்கார்ந்துருக்கார் பாபா அப்படின்னு சொல்லி, அப்புறம் என்ன போய் பார்த்தா சுவாமி அவ்வளோ அழகே வடிவான சுவாமியா இருக்கார். அதாவது இப்ப நிறைய பேர் மேக்கப் பண்றோம், இயற்கையா இருக்கிறது இல்ல. ஒரு கல்யாணத்துக்கு போறோம், இல்ல ஏதோ ஒரு விசேஷத்துக்கு போறோம் அப்படின்னா கல்யாண பொண்ணை விட அவங்க அம்மா வந்து பொண்ணு மாதிரி இருக்காங்க. அது செயற்கையான அழகு. ஒரு 1 hour கழிஞ்சுதுன்னு வைங்களேன், அதெல்லாம் அழிஞ்சு போயிடும். 1 hour கழிஞ்சா அந்த அழகு அழிஞ்சு போயிடும், செதஞ்சு போயிடும். திருப்பி மேக்கப் பண்ணாதான் அது சரியா இருக்கும். இப்ப இந்த சரீரத்துல ஒரு நாற்றம் அடிக்குது அப்படின்னா செண்டு போட்டுக்கலாம். என்ன செண்டு போட்டுக்கலாம், ஒரு 2 மணி நேரம் கழிச்சு திருப்பி எடுக்கும், திரும்ப செண்டு போட்டுக்கலாம். இயற்கையா இருக்குமானா இயற்கையா இருக்காது. அப்ப இயற்கையான அழகுங்கிறது எது அப்படின்னா ரமண மகரிஷி கோமணம் கட்டின்னு இருக்கார் திருவண்ணாமலையில, அழகே வடிவான மூர்த்தி. அவரை மாதிரி எத்தனை தாத்தாங்க இருக்காங்க இந்த விவசாயம் பண்ற இடத்துலலாம். அழகே வடிவம் பார்க்குறோம்னா பார்த்து ரசிக்கிறது இல்லை அதெல்லாம். ஆனா ஒரு உத்தமமான குரு ரமண மகரிஷி அவர் அப்படி நடந்து வந்தாருன்னு வைங்களேன், அதை சொக்கி பார்க்குற அழகு இருக்கே. ஒரு சின்ன புன்னகை பூப்பார் பாருங்க, அந்த புன்னகைக்கு என்ன அர்த்தம்னே தெரியாது, ஆனா 1000 அர்த்தம் இருக்கும். சாய்நாதர் அவர் வாழ்ற காலத்துல தன் பக்தர்கள்ட்ட விளையாட்டு ரீதியா பல பேர் அடிக்கவும் செய்திருக்கார், உதைக்கவும் செய்திருக்கார், கிள்ளி விளையாடவும் செய்திருக்கார். சின்ன பசங்க கூட சேர்ந்து பலிங்கியும் விளையாண்டிருக்கார். அந்த சுவாமி விளையாண்ட அர்த்தம் என்ன? அந்த சுவாமி புன்னகை பூப்பாராம், அது அவ்வளோ அழகே வடிவா இருக்குமா. அவ்வளோ சூரியகாந்தி. இப்ப இந்த அதிகாலை நேரத்துல
அந்த சூரிய வெளிச்சம் இருக்கிறே தக தகன்னு அந்த சூரிய பிரபையை போல பாபாவுடைய திருமுக மண்டலம் இருக்குமா. அப்ப அந்த அழகை விடவா இந்த அழகு அப்படின்னு பார்த்தா இந்த அழகுக்கு மிஞ்சின அழகு இந்த உலகத்துல கிடையாது. இந்த அழகுக்கு மிஞ்சின அழகு இந்த உலகத்துல கிடையவே கிடையாது. அப்ப அழகு என்ன? அழகென்ற சொல்லுக்கு முருகான்னு பாடுறோம். முருகன் ராஜாத்தி ராஜனா ராஜ அலங்கார சுரூபமா இருக்கான். ஆனால் அவனே அந்த முருகப்பெருமானே அருணகிரிநாதர் ஆட்கொள்றதுக்காக குரு வடிவா வந்தான். எப்படி அப்படின்னா ஒரு கிளவடிவா வந்தான். சொல்றது புரியுதுங்களா? ஒரு மானிட தேகம் கொண்டு வந்தான், ஒரு காவி உடுத்தவனா வந்தான். அப்ப அப்படிப்பட்ட ஞான பண்டிதனாகிய முருகன் இந்த சுரூபத்தோட வருவானேன் அப்படின்னா அத்தனை குருமார்கள் ரூபத்திலையும் இருக்கிறது அவன் ஒருத்தன் தான், ஞான ரூபன். சொல்றது புரியுதுங்களா? அந்த மாதிரி அழகே வடிவான சத்குருநாதர் நம்மளுடைய வாழ்க்கையில என்ட்ராயிட்டார் அப்படின்னா அந்த வாழ்க்கையை பத்தி நம்ம யோசிப்பானே. புரியுதுங்களா? ஒரு விஷயம் எல்லாரும் கொஞ்சம் நோட் பண்ணி பாருங்க. பாபான்னு சொல்லக்கூடியவர் நம்மளுடைய வாழ்க்கையில எப்படி என்ட்ரானார் அப்படின்னு எல்லாரும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன். அப்படி யோசனை பண்ணி பார்த்தா ஏதோ ஒரு ரூபத்துல பாபா நம்மளை ஆட்கொள்றதுக்கு ஒரு போட்டோ ரூபமாகவோ இல்லை நம்ம நண்பர்கள் மூலமாகவோ அல்லது கனவு மூலமாகவோ அல்லது ஒரு நியூஸ் பேப்பர் வடிவில் பாபா போட்டோ பிடிச்சி போய் அந்த பேப்பரை கட் பண்ணி வீட்டில் ஒட்டி சாமி கும்பிடுற மாதிரியோ அல்லது கிஃப்டா வீட்டுக்கு தேடி வரா மாதிரியோ அல்லது நம்ம எங்க பார்த்தாலும் எங்க போனாலும் பின்னாடியே பாபா தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாருன்ற ஒரு தூண்டுதலை பாபா கொடுப்பார். ஸோ அந்த மாதிரி ஒரு விளைவாகவோ ஏதோ ஒரு ரூபத்துல பாபா நம்மளுடைய வாழ்க்கையில தானா வலிய வந்து ஆட்கொண்டார், தானா வலிய வந்து ஆட்கொண்டார். நம்ம பாபா வேணும்னு ஆசைப்பட்டோமா? சாயி அப்படின்னு சொல்லக்கூடிய சச்சிதானந்த சாயி நம்மளுடைய வாழ்க்கையில வரணும், எனக்கு ஒரு குரு வேணும் அப்படின்ற ஞானத்தோட நம்ம என்னைக்காவது பிரார்த்தனை பண்ணிக்கிருக்கோமா? அப்படின்னா எதுவுமே இல்லை. ஆனா எதுவுமே இல்லாத போது நம்ம மேல அன்பு கொண்ட சாயிக்கு எவ்வளவு அன்பு, எவ்வளவு கருணை! தானே வலிய வந்து ஆட்கொண்டு நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய அத்தனை விவகாரத்திலையும் அவரும் தலையிட்டு அதுல எது நல்லது எது கெட்டதுங்கிறதையும் நமக்கு நல்லா உணர்த்தி அதுல சில அனுபவங்களையும் கொடுத்து சில பாடங்களையும் கொடுத்து, அதாவது அடிகளையும் கொடுத்து உதையையும் கொடுத்து, அந்த அடி உதை வாங்குறது மூலமா ஞானத்தையும் கொடுத்து, அதுக்கப்புறம் வாழ்க்கையில ஒரு புரிதலை கொடுத்து, அதுக்கப்புறம் வாழ்க்கையை எப்படிதான் வாழணும் அப்படி வாழக்கூடாதுன்ற ஒரு ஞானத்தையும் கொடுத்து, ஃபர்ஸ்ட் மிருகத்தன்மையோட இருக்கக்கூடிய நம்மளை மனுஷத்தன்மையா மாத்தி இந்த காம குரோத லோப மோக மதம் ஆச்சரியம்னு சொல்லக்கூடிய 6 விதமான குணங்களை நம்ம அலசி ஆராய்ந்து பார்க்க வைத்து, அதுக்கப்புறமா சுற்றி இருக்கிறவர்களுடைய குணங்களை நன்கு ஆராய்ந்து அந்த குணங்களுக்கு ஏற்றாற் போல நம்மளுடைய நடக்கக்கூடிய அந்த வாழ்க்கை முறையை மாற்றி அன்பு 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 அந்த ஒரு மந்திர சொல்லோடு நம்மளை வாழ வைத்து, அதுக்கப்புறம் பக்தி ரீதியாவோ ஞான ரீதியாவோ வைராக்கிய ரீதியாவோ நமக்கு வழிகாட்டக்கூடிய சுவாமி எளிமையே வடிவான சொரூபமா வந்திருக்க பாபா. அப்படிப்பட்ட சுவாமி தானே வழிய வந்துதானே நம்மளை ஆட்கொண்டிருக்கார். புரியுதுங்களா? சில பேருக்கு தேடுதல் உண்டு. பிவி நரசிம்ம சுவாமிகளா இருக்கட்டும், ராதாகிருஷ்ண சுவாமிகளா இருக்கட்டும், சிவனேசன் சுவாமிகளா இருக்கட்டும், சிவம்மா தாயி போன்ற மகான்கள் எல்லாம் தேடி இருக்காங்க. ஆனா அவங்களுடைய தேடுதலுக்கு குருநாதர் அம்பிட்டார். நமக்கு என்ன தேடுதல் இருந்தது? பணம் தேடுதல், புகழ் தேடுதல், நிறைய தேடுதல் இருக்கு. உலக விஷயமா தான் தேடுதல் இருக்கே தவிர ஆத்மீக ரீதியாவோ இல்ல மோட்ச கதிக்கு போகக்கூடிய மார்க்கத்தின் வழியாகவோ நமக்கு அந்த தேடுதல் இருக்கா அப்படின்னா தேடுதல் இல்லை. அப்ப இந்த தேடுதல் இல்லாத பொழுதே வழிய வந்து நம்ம வாழ்க்கையில என்ட்ராயிருக்கார் அப்படின்னா ஏன் வந்தார், எதுக்காக நம்ம வாழ்க்கையில பாபா என்ட்ராயிருக்கார் அப்படின்னா சம்பந்தம் இல்லாம நம்ம வாழ்க்கையில பாபா என்ட்ராவல. பூர்வ ஜென்மத்துல செய்த நல்வினையாயிருக்கட்டும் தீவினையாயிருக்கட்டும் எந்த வினையா இருந்தாலும் கருணை கொண்டு நம்மளை ஆட்கொண்டிருக்கார். பாபான்னு சொல்லக்கூடிய பரம்பொருளுக்கு சொந்தம் இந்த பிரபஞ்சமே. இந்த பிரபஞ்சம் முழுக்க அந்த சுவாமியுடைய சாநித்தியம் நிரம்பி இருக்கு. அதே சுவாமி தான்
ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு ஊர்லையும் ஒவ்வொரு தெய்வமாகவும் ஒவ்வொரு குரு வடிவமாகவும் இருக்கார். அதை நம்ம நம்பணும். ஷிரடியில சாயியா இருக்கிறவர் தான் திருவண்ணாமலையில யோகியா இருக்கார். ஷிரடியில சாயியா இருக்கிறவர் தான் காஞ்சிபுரத்துல காஞ்சி மகா பெரியவாளா இருக்கார். ஷிரடியில சாயியா இருக்கிறவர் தான் சபரிமலை சாஸ்தாவா இருக்கார். அப்ப உருவம் வேற, நாமம் வேற, ஆனா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய சத் வஸ்துன்றது ஒண்ணுதானே. அப்ப அந்த ஒரே வஸ்து தான் நம்மளை ஆட்கொள்ளுது. எதற்காக ஆட்கொள்ளுது அப்படின்னா, நமக்கு வாழ்க்கையினுடைய ஒரு புரிதலை ஏற்படுத்துறதுக்காகவும். நான் சொன்னேன் இல்லையா, ஏன் பிறந்தோம், எதுக்கு பிறந்தோம், எங்கிருந்து வந்தோம், நம்ம எங்கே போகிறோம் அப்படின்றதெல்லாம் பற்றி நம்ம யோசிக்கிறது இல்லையா, அந்த யோசனையை கொடுக்கறதுக்காக வந்திருக்கு. இதுக்கப்புறமாவது நீ பிழைச்சிக்கப்பா, விழிச்சிக்கோ, விழிப்புணர்வு கொண்டு வந்துக்கோ. அருணாது திருவண்ணாமலையில் சேஷாத்ரி சுவாமிகள் என்ன பண்ணுவாரா, அவருக்கு ராவு பகலும் தூக்கம் கிடையாது. அங்கே எங்கே ஓடுவார் ஓடுவார் ஓடுவார். ஒரு நாள் திருவண்ணாமலையை சுற்றிக்கிட்டு இருக்கும்போது திண்ணையில் பாவம் எல்லாம் தூங்கிட்டு இருந்திருக்காங்க. என்ன தெரியுமா பண்ணாரு, எல்லாரும் எழுப்பிவிட்டு, டே ஏமா தூக்கிட்டு போயிடுவான், தூங்காதரா ஏந்துடுறா ஏந்துறான்னாராம். ஏமா தூக்கிட்டு போயிடுவான், தூங்காதரா ஏந்துடுறா ஏந்துறான்னாராம். என்ன அர்த்தமா, எப்போ வேணாலும் யமன் வரலாம், எப்போ வேணாலும் நம்ம போகலாம். நம்ம தான் நிறைய நியூஸ் பேப்பர் படிக்கிறோம், நிறைய ரீல்ஸ் பார்க்குறோம், அப்புறம் என்ன வாட்ஸ்அப் நோண்டுறோம், அப்புறம் மொபைலில் நிறைய யூடியூப் சேனல் பார்க்குறோம், பலவிதமான படங்கள் எல்லாம் பார்க்குறோம். அந்த படங்களில் கூட யாரோ ஒருத்தங்க அழுதுனா நமக்கும் அழுவ வருது. அவன் சம்பாதிக்கிறான், நம்ம இருக்கிறதெல்லாம் இழந்துடுறோம். அதான் நடந்துருக்கு. சொல்கிறது புரியுதுங்களா? அப்போ அந்த காட்சிகளில் கூட யதார்த்தமான பாணியில் விபரீதமான நிலையில் இறந்து போயிடுறாங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு ரீல்ஸில் ஒரு டிரைவர் வண்டி ஓட்டிக்கிட்டே இருக்காரு. ஓட்டிக்கிட்டு இருக்கும்போதே ஹார்ட் அட்டாக் அப்படியே போயிட்டார். அப்படியே அந்த க்ஷணமே. எதுக்கு அப்படின்னா, அது அதனுடைய விதி அப்படி. அந்த மாதிரி இந்த க்ஷணம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், இந்த க்ஷணம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், இந்த க்ஷணம் நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம்னா, ஒவ்வொரு செகண்டும் காலம் பொன் போன்றதுன்னு சொன்னாங்க. நேரமும் பொன் போன்றது, காலமும் பொன் போன்றது. இந்த நிமிஷத்தை நீ வீணாக்குனீன்னா போன நிமிஷம் வாழ்க்கையில் வராது. அப்ப வாழ்க்கையை பிரயோஜனப்படுத்திக்கணும் அப்படின்னா அதுக்காக தான் பாபா வந்திருக்கார். புரியுதுங்களா? பாபா என்ன சொல்றாருன்னா, நீ சந்நியாசம் ஏத்துக்கோ, துறவரமா போயிடு அப்படிலாம் சுவாமி சொல்லலை. நீ உன்னுடைய வீட்டு கடமை எல்லாம் பண்ணு, எங்கெல்லாம் போகணுமோ போ, எங்கெல்லாம் என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டே இரு. ஆனா உன் மனசை மட்டும் என்கிட்ட கொடுத்துருன்றார். உன் வீட்டு பாரத்தை எல்லாம் என்கிட்ட கொடுன்றார். ஆனா நம்ம கொடுக்க மாட்டேங்கிறோம். அதான் நம்ம மனசையும் கொடுக்கறதுக்கு முடியல நம்மளால. நம்ம மனசை எதுக்கோ கொடுக்கறதுக்கு இஷ்டம். யூடியூப்ல மொபைல் பார்க்கறதுக்கோ, ரீல்ஸ் பார்க்கறதுக்கோ, வேற எதுக்கோ இஷ்டம் இந்த மனசை கொடுக்கறதுக்கு. ஆனா வாழ்க்கையில உண்மைத்தன்மையோட நம்ம எதை நோக்கி பயணம் பண்ணணுமோ அதை நோக்கி பயணம் பண்ணாத நிலையில இருக்கிற நம்மளை ஆட்கொண்டு அந்த உண்மைத்தன்மையோட கூட்டு வைக்க வந்த அந்த குருநாதனுடைய அந்த ஹிருதயத்துக்கு நம்ம மனசு அர்ப்பணம் பண்ண தெரியல. ஆனா வாஸ்தவத்துல அவர் வெளியில இருக்காருன்னு நம்ம நினைக்கிறோம். அவர் வெளியிலயும் இருக்கார், உள்ளுக்குள்ளேயும் இருக்கார். அந்தராத்மாவா நம்ம பண்ற ஒவ்வொரு காரியத்தையும் அவர் பார்த்துக்கிட்டு இருக்கார். நல்லா ஞாபகம் வச்சுக்குங்க. ஒரு திருட்டுத்தனமாக பேசுகிறதா இருந்தாலும் சரி, திருட்டுத்தனமாக 4 செவுத்துல ஏதாவது பண்ணுறதா இருந்தாலும் சரி, நீங்கள் எங்கே போனாலும் எங்கே பண்ணாலும் என்னதான் பண்ணாலும் அது ஒன்று பார்த்துக்கிட்டு இருக்குங்கிறத மட்டும் எல்லாம் சர்வ ஜாக்கிரதையாக நினச்சிக்குங்க. அது பார்த்துக்கிட்டே இருக்குங்கிறத மட்டும் நல்லா ஞாபகப்படுத்தி வச்சுக்குங்க அப்படின்னு சொல்கிறது. இந்த பஞ்சமகா பூதமும் அவருடைய சொரூபம்தான். நல்லா ஞாபகம் வச்சுங்க, இந்த பஞ்சமகா பூதமும் அவருடைய சொரூபம். புரியுதுங்களா? சூரியனும் அவருடைய சொரூபம், சந்திரனும் அவருடைய சொரூபம். இதுக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்ம வஸ்துவும் அவருடைய சொரூபமா இருக்கும்போது அதுக்கு தெரியாம ஏதாவது பண்ண முடியுமான்னா முடியாது. அப்ப இவ்வளவு காலமா நம்ம அதை மறந்துருக்கோம். எதை? நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்ம வஸ்துவை மறந்துருக்கோம். நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்ம வஸ்துவை நம்ம மறந்துருக்கோம். இந்த பாருங்க, ஒரு அடியவர் சொல்றாரு பாருங்க,
விஜய் டிவி சீரியல் மூலமாக பாபா என்ன ஆட்கொண்டார் அப்படின்னு அப்போ தான் கொஞ்சம் சீரியல் அதில் பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பாபா டிஜிட்டல் மூலமாக பேச ஆரம்பிச்சிட்டார். பாபா தானே இல்லைங்க, முருகர் பேசுகிறாரு, ஐயப்பன் பேசுகிறாரு, பிள்ளையார் பேசுகிறாரு, ஐயனார் பேசுகிறாரு, எல்லா சுவாமியும் டிஜிட்டல் மூலமாக வந்து மொபைல்லே பேச ஆரம்பிச்சுட்டு வேறு வழி இல்லை. ஏன்னா நம்ம இந்த டப்பாவை நம்பி நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒருத்தருக்கு பணம் அனுப்புறதா இருந்தாலும் இந்த டப்பாவில் அனுப்பலாம், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கணவன்கிட்ட பேசினாலும் இந்த டப்பாவோட பேசலாம். ஸோ எல்லாமே இந்த டப்பாவில் வந்துட்டதுனால சுவாமி இந்த டப்பாவில் வந்துட்டார், வேற வழி இல்லை, அவருக்கே வழி இல்லை. ஏன்னா இந்த டப்பா சுரூபமும் அவர் தான் வைங்களேன். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாபாவை பற்றின நிறைய நியூஸ் அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க. யாரோ ஒருத்தருக்கு மனசு நொந்து போயிருக்கோம், திடீர்னு ஒரு மெசேஜ் வரும், நீ கவலைப்படாதே நான் உன்னை பார்த்து கொள்கிறேன்னு ஒரு மெசேஜ் வந்து, ஆஹா பாபா வந்துட்டார்ப்பா, எனக்கு அது போதும் பாபான்னு 2 சொட்டு கண்ணீர் விடுறான். அந்த மாதிரி நல்லதை பயன்படுத்திக்கலாம். நான் சொல்றது அந்த நல்லது பயன்படுத்திக்கிட்டு இருக்கும் பொழுதே, இப்போ பாபா பற்றி நீ பார்த்துக்கிட்டே இருக்கும்போதே அதுக்கு இடையில வேறெல்லாம் வரும். அப்படி வேற வரும்போது அதை டச் பண்ணா அது மட்டும்தான் வரும், மேலே பார்த்த பாபா போயிடுவார். இப்போ சொல்றது புரியுதுங்களா? அப்போ எதுக்காக பயன்படுத்தணுங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா? அதுக்குன்னு இதுலேயே மூழ்கிட்டா என்ன வருது, இந்த மொபைல்லையே மூழ்கிட்டா என்ன வருது நம்ம வாழ்க்கை? இதுக்கும் உயிர் இருக்கு, கரண்ட்டுன்னு ஒன்று இது இல்லைன்னா இதுவும் புஷு தான், இதுவும் செத்து போயிடும். சொல்றது புரியுதுங்களா? ஆகையினால தேடி வந்து அனுகிரகம் செய்யக்கூடிய மூர்த்தியா நம்ம பாபா வந்திருக்கார் இல்லையா? நமக்கு தேவை என்னங்கிறத ஆழமா சிந்திச்சோம் அப்படின்னா எல்லாரும் ஒரே வார்த்தை சொல்றாங்க, மனசுக்கு நிம்மதி இல்லை சாய் அப்படின்றாங்க. ஏன்னா எங்க பார்த்தாலும் அடி விழுவுது, புருஷன்கிட்டேருந்து அடி விழுவுது, மனைவி கிட்டேருந்து அடி விழுவுது, கணவன் அந்த பக்கம் போனா பிள்ளைங்க இந்த பக்கம் போகுது, புரியுதுங்களா? சொந்தக்காரங்க சுற்றி அடிக்கிறாங்க, வழி இல்லை, சேர்த்து வச்ச காசு இல்லைனால நிம்மதி இல்லை, மனசில் நிம்மதி இல்லாமல் என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோன்னு கோவில் குளத்துக்கு போனாலும் நிம்மதி இல்லை. அப்படி நிம்மதியே இல்லாமல் தவிக்கிறோம் இல்லையா? அப்படி நிம்மதியே இல்லாமல் தவிக்கக்கூடிய ஜீவன்களை தானே வந்து ஆட்கொண்டு கடை தேற்றி அவங்களுக்கு மன நிம்மதியை கொடுத்து அவங்களுக்கு தேவை எல்லாத்தையும் நிறைவேற்றி கொடுத்து ஒரு தாயை போல ஒரு தந்தையை போல அனுகிரகம் பண்றதுக்காக பாபா நம்ம வாழ்க்கையில் என்றாகிறார். இப்ப என்னை பொறுத்து எனக்கு பாபா அம்மாவா இருக்கார், அப்பாவா இருக்கார், சர்வமுமாவும் அவர் தான் இருக்கார். அவரை தவிர எனக்கு வேற எதுவுமே இல்லை, அவரை தவிர வேற எதுவுமே எனக்கு இல்லை. ஒரே வார்த்தை சிம்பிளா முடிச்சிட்டேன். மனசுக்கு ஏதாவது இது வரைக்கும் என் மனசை பொறுத்து எனக்கு எந்த வலி வேதனையும் சுவாமி கொடுத்ததே இல்லை. ஏன்னா அது வந்தாலும் அது அப்படி காணா போயிடுது, புரியுதுங்களா? அப்படி ஒரு ஆனந்தமா சுவாமி வச்சிருக்கார் அப்படின்னா அந்த சுவாமி நம்ம மேல காட்டுற அந்த கருணைக்கு ஈடு இணை இல்லையே. அப்படி மன நிம்மதி இல்லாம வாழக்கூடிய எண்ணற்ற பக்தர்களுடைய வாழ்க்கையில தானே வலிய வந்து ஆட்கொண்டு அருள் செய்யக்கூடிய சுவாமி நம்மளுடைய சாய்நாதர். அப்படி பாபா தேடி வந்து ஆட்கொண்ட லீலைகள் நிறையா. கொஞ்சம் சாயி சச்சரிதத்தில் பார்த்தோம் அப்படின்னா பாபா ஆட்கொண்ட முதல் பக்தர் யார் அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா சாந்த்பாய் பாட்டில் அப்படின்னு சொல்லக்கூடிய பக்தரை நம்ம சாயி சச்சரிதத்தில் தூப்கேட் கிராமத்தினுடைய ஒரு அதிகாரியா இருந்தவரை தான் பாபா முதல்ல ஆட்கொண்டார். அப்ப அவருக்கு ஒரு வழிவேதனை இருந்திருக்கு. யாருக்கு? சாந்த்பாய் பட்டேலுக்கு. அவங்க குடும்பத்தில் ஒருத்தருக்கு கல்யாணம் ஆகலை, கல்யாணம் தட்டிக்கிட்டே போயிருக்கு. பொண்ணு எங்க பார்த்தா ஷிரடியில் பார்த்துருக்கு. அப்போ பாபா அவர் ஆட்கொள்றது மூலமா ஷிரடி ஆட்கொள்ள வந்திருக்கார். ஷிரடி மண்ணு பாபாவை ஆட்கொண்டது. அந்த ஷிரடியில வாசம் செய்யக்கூடிய பாபாவை சொல்லியிருக்கார். அவருடைய குருஸ்தானம் இருக்கு இல்லையா, அந்த குருஸ்தானுக்குள்ளதான் தன் குரு இருக்கிறதா சொல்லியிருக்கார் பாபா. புரியுதுங்களா? அப்ப பாபாவையே ஆட்கொண்டது எதுன்னா ஷிரடி பூமி ஆட்கொண்டிருக்கு. ஷிரடி பூமி மட்டும்தானா, மசூதி ஆட்கொண்டிருக்கு. அந்த மசூதி மாயி ஆட்கொண்டிருக்கா. புரியுதுங்களா? மசூதி மாயி ஆட்கொண்டிருக்கா. அவருடைய குருநாதருடைய சேத்திரமாகி அந்த ஷிரடி பூமி ஆட்கொண்டிருக்கு. அதுக்கப்புறம் பாபா ஷிரடிக்குள்ள வந்து திரும்பவும் காணா போயிருக்கார். அப்படி காணாம போய் திரும்ப வரும்பொழுதுதான் இந்த லீலை நடக்குது. சாந்த்பாய் பாட்டியில ஆட்கொள்ளக்கூடிய லீலை. இப்ப பாவம் அவருக்கு மன நிம்மதி இல்லை. ஏன்னா ஒத்தொத்தருக்கும்
என்ன சொல்றது, ஏதோ ஒரு பக்கம் வந்து இந்த பக்கம் அடினா அந்த பக்கம் அடி, இந்த பக்கம் அடினா அந்த பக்கம் அடி, அப்படியே அடி விழுந்துக்கிட்டு தானே இருக்கு. ஆனா அடி விழும்போது கூட அது குருநாதா உன்னுடைய கருணைன்னு சொல்ல மாட்டேங்கிறோம். குருநாதா இதுவும் உன்னுடைய கருணைப்பா அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா அந்த அடி விழுந்ததுனால தான் நமக்கு புத்தி வருது, ஞானம் வருது. இந்த முறை பண்ண தப்ப இனிமேல் பண்ணவே கூடாதுப்பா அப்படின்ற ஒரு விஷயம் வருது பார்த்தீங்களா. அப்போ அந்த புரிதலை கொடுக்கறதுக்கு தான் அது வருது. இப்போ துன்பம் வந்தாலும் சரி, இன்பம் வந்தாலும் சரி, இந்த துன்பமும் இன்பமும் மாறி மாறி நமக்கு ஒரு பாடத்தையும் அனுபவத்தையும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கு. ஆனால் நம்ம அதை உணர்ந்த பாடுறதில்லை, அதை உணர்றதே இல்லை. அப்படி சாந்திபாய் பாட்டியில தான் சுவாமி முதல்ல ஆட்கொண்டு அந்த குடும்பத்துக்கு அனுகிரகம் பண்ணி அப்புறம்தான் ஷிரடி சேத்திரத்துக்கே வரார். அப்படி ஷிரடி சேத்திரத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா மகள்சாபதின்னு சொல்லக்கூடிய பக்தர் ஆட்கொண்டார். மகள்சாபதின்ற பக்தரை அவர் எத்தகைய தருணத்தை ஆட்கொள்றார் அப்படின்னா, அந்த திருமண ஊர்வல கோஷ்டியோட பாபா கீழே வந்து இறங்குறார் கண்டோபா கோவில் கிட்ட. அப்படி சுவாமி வந்து அந்த அந்த மாட்டு வண்டியில், அந்த குதிரை வண்டியிலேருந்து அழகா தன்னுடைய திருவடியை அந்த கண்டோபா கோவில் வாசல் இருக்கக்கூடிய ஆலமரத்து சைடாக இறங்குறார். இறங்கி சுத்துமுத்தும் பார்க்குறார் அந்த இளம் பால பக்கீர். அப்போ சாயின்ற நாமம் இல்லை அவருக்கு. அப்படி பார்க்கும்போது கண்டோபா கோவில் அவருடைய மனதில் ரம்யமான இடமா தென்பட்டுட்டு, சரி நம்ம கண்டோபா கோயிலில் இருப்போங்கிற பாபா முடிவெடுக்கிறார். அப்படி கண்டோபா கோயிலுக்குள்ள போறார். போகிறப்பயே ஒரு ஆள் தடுக்கிறார். யாருன்னா மகள்சால்பதி. உள்ள வரக்கூடாது, நீங்களாம் வெளில போங்கன்னாரு. யார? பாபாவை தான். முதல்ல பாருங்க, பாபாவுக்கே அடி. என்ன அடின்னா, நீ உள்ள வராத, வெளில போ, நீ பார்க்க முஸ்லீமா இருக்க, நீ வந்து உள்ள இருக்கிற கண்டோபா தெய்வத்தெல்லாம் அடிச்சு நொறுக்கி அப்படின்னா, அப்பெல்லாம் வந்து முஸ்லீம்கள் வந்து இந்துக்கள் வணங்கக்கூடிய மூர்த்திகளை சிலைகளை உடைப்பாங்களாம். ஸோ அதனால பதட்டம் அடைஞ்ச மகள்சால்பதி எங்க இந்த வந்திருக்கிற இந்த இளம் வயது ஆளும் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய சிலையெல்லாம் உடைச்சிருவானோன்ற பயத்துல பாலபக்கீரான சாயியை பார்த்து, வெளில போ, இங்க இருக்கக்கூடாது, நீங்க எல்லாம் அங்க மசூதி இருக்கு, பாலடைஞ்ச மசூதி இருக்கு, அங்க போய் இருப்போ அப்படின்னு சொல்லிவிட்டார். அப்படி பாபாவை ஸ்டார்டிங்ல பார்த்த உடனே வெறுத்த அந்த மகள்சால்பதி தான் சாயின்ற திருநாமத்தையும் கொடுத்து பெரிய பக்தனா மாறினார். அப்ப மகள்சால்பதின்றவரை பாபா எப்படி ஆட்கொண்டார் அப்படின்றத பார்த்தோம்னா எவ்வளவு பெரிய ஆச்சரியம். தன்னை வெறுத்தவனுக்கும் அன்பு காட்டு அப்படின்றது தான் உயர்ந்த விஷயம். ஸோ பாபா தன்னை வந்து வெளியில போசணும். என்னையா வெளில போக சொல்றேன், நான் பரம்பொருள்ரா, இந்த உலகத்தையே கட்டி காக்கக்கூடிய பகவான் அப்படின்னு சொன்னாரா பாபா? இல்லை. தன்னை ஒரு சாதாரணமான ஒரு சுரூபமாக தான் பாபா பாவிச்சார். ஆனா அப்பையும் மகள்சால்பதின்னு சொல்லக்கூடிய அந்த பக்தர் திருவாக்குனால சாயின்ற நாமத்தை தனக்கு தானே வைத்து கொண்டாரே. மகள்சால்பதிக்குள்ளையும் அந்தராத்மாவா இருந்தது பாபா தான். அதையும் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், பாபாவுடைய அந்த திருநாமம் சாயின்ற நாமம் அவ்வளோ உயர்ந்த நாமம். அது எப்படி அவர் வாயில வந்தது அப்படின்னா, ராமச்சந்திரமூர்த்திக்கு ராமா அப்படின்னு சொல்லக்கூடிய பேர் அவங்க அம்மா அப்பா வச்சாங்க. கண்ணனுக்கு அவங்க அம்மா அப்பா பேர் வச்சாங்க. ஆனா இந்த எளிமையான வடிவில் வந்த நம்ம பாபாவுக்கு ஒரு பக்தன் பேர் வச்சிருக்கார். எவ்வளவு பெரிய விஷயம்! ஒரு பக்தன் திருநாமம் சுட்டியிருக்கார் அப்படின்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். அந்த பக்தருடைய அந்த ஹிருதயத்துல எவ்வளவு பக்தி ஊறி போய் அவர் ஒரு வைராக்கிய புருஷனா இருந்திருக்கார். மகள்சால்பதி வைராக்கிய புருஷனா இருந்திருக்கார் அப்படின்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். ஏன்னா மகள்சால்பதி சாயை பத்தி பேசணும் அப்படின்னா அவரை வந்து ஒரு முறை பாபா நீ வந்து விட்டலுக்கு போயிட்டு வான்றாரு. ஆனா இவர் கும்பிடக்கூடிய தெய்வம் பரமேஸ்வரனை கும்பிடக்கூடிய இவரை பாபா நீ விட்டோபாவை பார்த்துட்டு வான்றாரு. எங்க? பன்றிபுரம் போய் சொல்றாரு. பாபா பன்றிபுரம் போனா கூட்டம் தாங்காது பாபா, நான் ஈஸியா போய் விட்டல பாக்குறது கஷ்டம், நீ போ அப்படின்றாரு. அங்க போன உடனே கூட்டம் ஜாஸ்தி ஆயிட்டு போக முடியல. அப்படி இருக்கும் பொழுது பாபா அவருடைய அந்த சொரூபத்துல தன்னுடைய திருஷ்டியை செலுத்த கண்டோபா சொரூபமாவே மாறி இருக்கார் மகள்சால்பதி. ஒரு ஆவேசம் வந்த உடனே அந்த பண்டரிபுரத்துல
பாண்டரங்கனை பார்க்க போன அத்தனை பக்தர்களுடைய பார்வையிலையும் மகள் சால்பதி கண்டோபா தெய்வமாகவே தரிசனம் கொடுத்திருக்கார். அந்த ஆவேசப்படியே நேரா உள்ள போய் பாண்டரங்கனை பார்த்துட்டு வந்துட்டார். அப்படின்னா சுவாமி மகசால்பதி அவர்களை எந்த அளவு ஆட்கொண்டிருப்பார் அப்படின்றத நம்ம அழகா உணரணும். இதுக்கு இடையிலேயே தாமியான்னு சொல்லக்கூடிய பக்தர் பாபா பார்த்து கேட்கிறார், பாபா உங்களை பார்க்க வரவங்க எல்லாருமே குழந்தை பாக்கியம் வேணும், வியாபாரம் நல்லா நடக்கணும், என் சொத்தெல்லாம் திரும்பி கிடைக்கணும், மன நிம்மதி வேணும், எனக்கு அது வேணும் இது வேணும், பெரிய லிஸ்டாக கொடுக்குறாங்க. ஆத்மீக ரீதியாக யாரும் உங்கள்கிட்ட அந்த அனுகிரகம் கேட்க வரல, அதனால இனிமேல் யாரையும் உங்ககிட்ட உள்ள விடுறதா இல்லை பாபான்னு அவர் சொல்றார். அப்போ பாபா சொல்றாரு, அந்த மாதிரிலாம் நீ பண்ணாத, அவங்க எல்லாருமே இதுக்காக தான் என்கிட்ட வராங்க, வரட்டும், அவங்க வரப்படி வரட்டும், அவங்க கேட்கறது எல்லாத்தையும் நான் கொடுக்குறேன், கொடுக்கறதுக்கு தானே வந்திருக்கேன், அப்போ நான் எல்லாத்தையும் கொடுக்குறேன். கொடுக்க கொடுக்க அவங்க மனசு என்ன ஆகும்னா என்கிட்டயே திரும்ப திரும்ப வரும். அப்படி என்கிட்ட திரும்ப திரும்ப வரும் பொழுது நான் அவங்களுக்கே தெரியாம அவங்களுடைய வாழ்க்கையில என்ட்ராகி அவங்க மனசுல குடிக்கொண்டு அவங்க அறியாமலேயே அவங்கள ஆத்மீக ரீதியான பாதைக்கு நான் தசை திருப்பி அவங்கள எங்க அடைய செய்யணுமோ அங்க அடைய வச்சிருவேன்னார் பாபா. அப்படின்னா பாபா எத்தனை கோடான கோடி பக்தர்களை ஆட்கொண்டு இன்னைக்கும் அவர் சொன்ன வாக்க நிறைவேற்றிட்டு தானே இருக்கார் பாபா. என்னுடைய பக்தன் வெறும் கையோடு என்கிட்ட போவானா அப்படின்னு கேட்கிறார் பாபா. அவர்கிட்ட வந்த எந்த பக்தனா இருந்தாலும் வெறும் கையோட போக முடியாது, போகவே முடியாது. தன் கிட்ட சரணடைஞ்ச வீரபத்ரப்பா சனபசப்பா பாபா உயிரோடு இருக்கும் பொழுது வீரபத்ரப்பான்ங்கிறது ஒரு ஆண், சனபசப்பான்கிறது ஒரு ஆண், ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டானுங்க. சண்டை போடும் பொழுது சனபசப்பா நேரா போய் பாபாவுடைய திருடி, பாபா என்னை நீதான் காப்பாற்றணும், நீதான் காப்பாற்றணும்னு சரணாகதி பண்ணார். அந்த மனுஷ ஸ்வரூபத்தில் இருக்கும் பொழுது சரணாகதி பண்ண அந்த வீரபத்ரப்பா சனபசப்பாவுக்கு நான் உன்னை காத்து ரட்சணை பண்ணுவேன்னு உறுதி கொடுத்தார் பாபா. அதை போலவே பாபா என்ன பண்ணார், மறுபிறவியில பாபா வாழ்ந்த இடத்துல தூரத்துல வயக்காட்டுல பாம்பா வீரபத்ரபாவும் தவளையா சனபசபாவும் வரும் பொழுது பாபாவுக்கு அந்தர்ஞானத்துல ஆஹா போன ஜென்மால வாக்கு கொடுத்தோமே அந்த வாக்கை காப்பாத்துறதுக்கு பலிய நேரா தேடி அந்த இடத்துக்கு போய் அப்பதான் சாப்பிட்றதுக்கு ரெடியா இருக்காப்ல நம்ம வீரபத்ரப்பா சனபசபாவை முழுங்கிறதுக்கு. ஏன்னா ரெண்டு பேரும் சண்டை போடும் பொழுது வீரபத்ரப்பான்றவன் பாம்பு மாதிரி சீறி இருக்கான், சனபசபான்கிற பயந்து போனதுனால சீர்னதுனால அவன் பாம்பாவும், பயந்து நொந்து போனதுனால அவன் தவளையாவும் பிறந்து கடைசியில ரெண்டு பேருமே சண்டை இந்த ஜென்மா மாறிட்டு இந்த ஜென்மால பாம்பாவும் தவளையாவும் மாறி சண்டை போடும் பொழுது பாபா உள்ளே என்ட்ராயிட்டார். ஏ வீரபத்ரப்பா, இந்த போன ஜென்மாலதான் அப்படி இருந்த, இந்த ஜென்மாலையுமா நீ இப்படி இருக்க அப்படின்னு பாபா தன் வாக்கு மலர அப்படியே விட்டுட்டார். வீரபத்ரப்பா அந்த தவளையை விட்டுட்டார். அப்ப போன பிறவியில எத்தனை பக்தர்களுக்கு வாக்கு கொடுத்தார் பாபா அப்படின்னா அந்த வாக்கை காப்பாத்துறதுக்கு பாபா எவ்வளவு உழைக்கிறார். அப்ப பாபாவுடைய சிந்தனை எல்லாமே நம்ம தாங்க, பாபாவுடைய சிந்தனை எல்லாமே நம்மளை நோக்கி தான் இருக்கே தவிர பாபா சதா சர்வ நேரமும் ஒவ்வொரு க்ஷணமும் நம்மளை தவிர வேற யாரையும் நினைக்கல. நேற்று ஒரு சாய் என்கிட்ட பேசுறாங்க, எனக்கு கடவுளே இருக்காருன்னு தெரியல, பாபா இருக்காரா இல்லைன்னு தெரியல, பாபா கண் இருக்கான்னு தெரியல, பாபா கை கால் இருக்கான்னு தெரியல அப்படிங்குது. என்னவா, எனக்கு வேலை கிடைக்கல, பாபா இல்லவே இல்லை, எல்லாம் பாபா பேரை சொல்லி ஏமாத்துறாங்க அப்படிலாம் சொல்றாங்க. நான் ஒரே வார்த்தை சொன்னேன், கடவுள் இல்லைன்னு நீ சொல்றியம்மா, சாயி இல்லைன்னு நீ சொல்றியம்மா, இந்த சன நீ உயிரோட இருக்கியே, நான் பேசுறது உன் காதில் கேட்குது, நீ நல்லா பேசுகிற, நீ அழகாகவும் இருக்க, உன் கண்ணுலாம் நல்லா இருக்கு, கை கால்லாம் மூக்கு மொழியாக தான் இருக்க, நல்லா நடக்கிற, நல்லா பைக் ஓட்டுற, நல்லா தான் போகிற வர. பல பேருக்கு காதுகள் கேட்கறதில்ல, பல பேருக்கு கைகள் சரியில்லை, பல பேருக்கு ஊமையாக இருக்காங்க, ஆனால் நீ லட்சணமாக இருக்க, உன்னை இந்த லட்சணத்தோடு வச்சிருக்காரே பாபா, இதுக்கு நீ நன்றி சொல்லாமல் அந்த கடவுள் இல்லைன்றியே அப்படின்னு. அதுக்கப்புறம் உள்ள உருகிட்டு போல் இருக்கு. நிறைய விஷயம் சொன்ன, அதெல்லாம் சொல்ல முடியாது, இப்போ நேரம் இல்லை. அந்த மாதிரி கடவுள் இல்லை, சாயி இல்லைன்னு சொல்றதுக்கு மகா பாவம்.
அப்போ சுயநலத்தோட தான் நம்ம பாபாட்ட பக்தி பண்ணுறோம். பக்திலாம் பண்ணலைங்க, ஏன்னா சுயநலமாக தான் பாபாட்ட இருக்கும். நம்ம எல்லாருமே சுயநலமாக தான் பாபாட்ட இருக்கோம். ஆனால் பாபா நம்மக்கிட்ட சுயநலமாக இல்லை. அவர் எதுக்காக வந்திருக்காரோ அதை அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கார். நம்ம தான் நம்மளுடைய கடமையிலேருந்து நம்ம இந்த காம குரோத லோப மோகமதம் ஆச்சரியம்னு 6 விதமான குணங்களில் மாயையில் சிக்கி அந்த சாய்நாதனை மறந்து பாபா சொல்கிறார் இல்லையா, என்ன சொல்கிறாரு, என்னை மறந்தவனை மாயை ஆட்டி உழுக்குன்றார். உழுக்கிக்கிட்டு தான் இருக்கு இப்போ எல்லாருக்கும். நான் பாபாவை சனத்துக்கு சனம் நினைக்கிறேன் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? அப்படி சனத்துக்கு சனம் நினைக்கிறவங்களுக்கு பலி இருக்காது, வேதனை இருக்காது, துன்பம் இருக்காது, இன்பம் இருக்காது. எல்லாத்தையும் சமமான பாவனையோட பார்த்து ஆனந்தமாக இருப்பாங்க. புரியுதுங்களா? ஆனந்தமாக இருப்பாங்க அவங்கெல்லாம். பாபாவை சனத்துக்கு சனம் நினைக்கிறவங்களை பற்றி நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நம்ம ஊறுகாய் தொட்டுக்கிற மாதிரிலாம் சாமி கும்பிட்டா நமக்கு என்ன கிடைக்கும் சொல்கிறது புரியுதுங்களா? அந்த மாதிரி அந்த பாம்பையும் தவளையும் பாபா தேடி போய் ஆட்கொண்டார் இல்லையா, நம்மளையும் அப்படி தானே ஆட்கொண்டிருக்கார். யார் யார் மூலமாகவோ, நான் தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கனவு மூலமாகவோ, நண்பர்கள் மூலமாகவோ, இது ஒரு அம்மா சீரியலில் சொன்ன சீரியல் மூலமாகவோ, ஒரு ஃபோட்டோ ரூபம் மூலமாகவோ, எப்படி வேணாலும் குருநாதர் வந்து ஆட்கொள்வார். அதெல்லாம் சொல்கிறதுக்கு வார்த்தைகள் கிடையவே கிடையாது. சரிங்களா? போலி குரு ஜவஹர் அலி பாபாவையே தன்னுடைய சீடன்னு சொல்லி பாபாவை பலவிதமாக வேலை வாங்கி அவரை வந்து உண்டுலன்னு ஆக்கி அவரை அப்படி பண்ணி இப்படி பண்ணி அவரையே பாபா ஆட்கொண்டிருக்கார். போலி ஜவஹர் அலின்னு சொல்லக்கூடியவர் சச்சத்தில் படிக்கிறோம் இல்லையா, ரகத்தால இருந்து பாபா ஷிரடிக்கு வந்து ஷிரடியில் இருக்கக்கூடிய நம்ம பாபாவை இவன் என் சீடன்னு சொல்லி பாபாவை பலவிதமாக தொந்தரவு பண்ணி வேலை வாங்கி கஷ்டப்படுத்தின போலி ஜவஹர் அலியை நம்மளுடைய படிக்கும் பொழுது போலி ஜவஹர் அலி தான் நம்ம பாபாவை கஷ்டப்படுத்துறதா படிக்கிறோம். வாஸ்தவத்தில் அது இல்லை உண்மை. பாபா தான் போலி ஜவஹர் அலியை ஆட்கொண்டிருக்கார். ஆட்கொண்டதுனால தான் கடைசியில் போலி ஜவஹர் அலி திருந்தினார். ஆட்கொள்ளலைன்னா திருந்துவாரா? திருந்த மாட்டார், இன்னும் மேலே போயிடும் இல்லையா. அதே மாதிரி முல்லை சாஸ்திரி பாவம் ஊட்டின்னு சொல்லக்கூடியவரை பார்க்க வந்திருக்கார். அவரை பாபா எப்படி ஆட்கொண்டார்? பாபாவை பார்க்க வர மாதிரி பூட்டி ஐயாவை பார்க்க தான் வந்திருக்கார். பாபாவை பார்க்கலாம் அந்த முல்லை சாஸ்திரி பிராமணர் வரல. ஆனால் முல்லை சாஸ்திரி பூட்டி அவர்களை நல்லா பார்த்துட்டதுக்கப்புறம் பாபாவை பார்க்க வர மாதிரி வந்து பாபா அந்த நேரம் பார்த்து தான் காவி நிற உடை உடுத்தலாமேன்னு சொல்லி காவி வஸ்திரம் உடுத்தி அவருக்கு அவர் குருநாதராகவே காட்சி கொடுத்து அவர் ஆட்கொண்டாரே. அப்போ தேடி வந்து வழியை வந்து ஆட்கொள்ளக்கூடிய கருணாமூர்த்தி இல்லையா நம்ம பாபா? அப்போ ஒத்தொத்தரையும் ஆட்கொள்றார். அந்த ஆட்கொள்ளக்கூடிய அந்த கருணையை உணர்றதில்லை நம்ம யாரும். அந்த கருணையை உணர்றதே இல்லை. சோல்கர் சச்சத்தில் படிச்சிருப்போம். அவர் பாவம் ஒரு இதுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லை, பெரிய குடும்பம், சம்பாத்தியத்துக்கு வழி இல்லை, இருந்த ஒரு வேலையும் போயிட்டு இன்னொரு வேலை கிடைக்கும், அந்த வேலைக்காக அங்கெங்கே சாமி கும்பிட்டு இருக்கு. அப்போ தான் அந்த ஆஸ்கர் மகராஜ் பாபா பற்றி நல்லா பெருமையாக சொல்லும் பொழுது அந்த சனம் வேண்டிக்கிறார், பாபா எனக்கு மட்டும் வேலை கிடைச்சதுன்னா நான் உனக்கு ஷிரடி மண்ணுக்கே வந்து கற்கண்டு பிரசாதம் உன் திருநாமத்தை சொல்லி கொடுக்குறேன்னு வேண்டினார். வேண்டுதலை நிறைவேற்றினார். வேண்டுதல் நிறைவேற்றினாலும் அவர் என்ன பண்ணார்? பாபாவை பார்க்க போகணுமே, காசு இல்லையே, பெரிய குடும்பமாச்சே, வீட்டு வாயிற்படிக்கட்டை தாண்டறதுக்கு என்னால் முடியலையே பாபா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணார்? தேநீரில் இருக்கக்கூடிய சர்க்கரையை போடுறத விட்டு சர்க்கரை வாங்கக்கூடிய காசு சேர்த்து வச்சு அந்த காசில் ஷிரடிக்கு வந்திருக்கார். அப்போ பாபா என்ன பண்ணார்? தன்னுடைய அடியவரை கூப்பிட்டு இந்த சோல்கருக்கு நிறைய சர்க்கரை போட்டு தேநீர் கொடு அப்படின்னார் பாபா. அப்படின்னா அவரை எப்படி பாபா ஆட்கொண்டார்? பஞ்சாபி ராம்லால் அவர் பாட்டுக்கு வீட்டில் பாவம் கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருந்திருக்கார். அந்த நேரம் பார்த்து பாபா ஏன் படுத்திருக்க, ஷிரடிக்கு வான்னு கூப்பிட்டுருக்கார். ஷிரடி எங்கே இருக்குன்னு தெரில, இந்த பாபா யாருன்னு தெரில. அவரை போய் நீ ஷிரடிக்கு வான்னு பாபா தானே வழியே போய் ஆட்கொண்டார். இப்படி ஏஞ்சி பார்க்குறாரு, என்னடாது யாருடாது பார்த்த ஏதோ மகான் மாதிரி இருக்காரு, இவர் ஷிரடிக்கு வாண்டாரு, ஷிரடி எந்த பக்கம் இருக்குன்னு தெரியலையே அப்படின்னு முழிக்கிறார். மறாத நாள் காலைல 2 நாள் ஆச்சு. ஒரு வழியில் போகும்போது ஏதோ ஒரு இடத்துல பாபாவுடைய புகைப்படம் இருந்திருக்கு. ஆஹா, நம்ம கனவுல வந்த சுவாமி மாதிரில இருக்கார் இவர் இந்த ஃபோட்டோ எங்கது, இவர் எங்கே இருக்காருன்னு விசாரிக்கும் பொழுது ஷிரடின்ற கிராமம்னு சொல்லும் பொழுது பஞ்சாப்லேருந்து அவர் ஷிரடிக்கு வந்திருக்கார். ஷிரடியே இருந்துட்டார். சகுன் மேரு நாயக் அவரும் அப்படிதான் கனவு மூலமாக ஆட்கொள்ளப்பட்டவர். கோவா கணவான்கள்
கோவா கணவான்கள் நீங்கள் சர்ச்சை படிச்சிருப்பீங்க இல்லையா, அதில் ஒருத்தர் வேலை கிடைக்கணும்னு தத்தாத்திரேயர்கிட்ட வேண்டிக்கிட்டார். பாபாட்ட வேண்டல, பாபா தான் தத்தாத்திரேயர். ஆனால் அவர் தத்தாத்திரேயர்கிட்ட வேண்டிக்கொண்டார், எனக்கு வேலை கிடைச்சிது, நான் மாத சம்பளத்தை உனக்கு கொடுக்குறேன்னார். மாதம் வேலை கிடைச்சிது, 15 ரூபா சம்பளம், 15 ரூபாயிலேருந்து 30 ரூபா ஆச்சு, 30 300 ஆச்சு, 300 700 ஆச்சு. 700 ஆனாலும் வேண்டுதலை மறந்தே போயிட்டார். அப்படி ஒரு அடியவர் கோவால இருந்திருக்கார். இன்னொரு அடியவர் வீட்டில் வேலைக்காரன் 35 வருஷமா வேலை பண்ணியிருக்கான், பிராமணன். அவனுக்கு ஒரு நாள் புத்தி தப்பா போய் எந்த வீட்டு முதலாளி வீட்டில் இருந்தோமோ அந்த வீட்டு முதலாளி வீட்டில் இருக்கக்கூடிய அலமாரியில உடைச்சி 30,000 திருடிட்டு போயிட்டான். திருடிட்டு போனதுலேருந்து இப்படி படுபாவி பண்ணிட்டானேன்னு சொல்லி அவர் வீட்டு வாசல்லே உட்காந்து அழுதுகிட்டு இருக்கார். அந்த நேரம் ஒரு ஃபக்கீர் சொரூபத்தில் ஒரு ஃபக்கீரி வந்து, நீ ஏன் அழுதுகிட்டு இருக்கன்னு சொல்லும் பொழுது, இந்த மாதிரி ஆசாசையா வளர்த்தேன் ஒரு பிராமண பிள்ளைய, அவன் இப்படி பண்ணிட்டு போயிட்டான் படுபாவின்னு சொல்லும் பொழுது, ஷீரடின்ற ஒரு ஊர் இருக்கு, அங்கே அவுளியான்னு ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட நீ வேண்டிக்கோ, உனக்கு பிடிச்ச உணவை நீ விட்டுடுன்னார். பிடிச்ச உணவுன்னா சாப்பாடை விட்டுட்டார். 15வது நாளே பணத்தை தூக்குனவன் எடுத்துட்டு வந்து பணத்தை கொடுத்து என்னை மன்னிச்சிருங்க ஐயான்னு காலில் விழுந்தான். அப்ப கோவா கணவான்கள் 2 பேர் சேர்ந்து வந்திருக்காங்க. இப்ப நல்லா யோசனை பண்ணுங்க. ஒரு பக்கம் வேலை கிடைச்சி 35 ரூபா மாத சம்பளத்தை கொடுக்குறேன்னு சொன்னவர் கொடுக்கவே இல்லை, 700 ரூபா சம்பளம் அவருக்கு போயாச்சு. அவரு ஷிரடிக்கு போகணும்னு மனம் எண்ணம் கொள்றார். 2வது இந்த பிராமணன் வீட்டில் வேலை பார்த்த அவன் காசை திருடிட்டு போயிட்டான், திருப்பி ஒப்படைச்சிட்டான். அப்ப அந்த ஃபக்கீரை பார்க்கணுங்கிற எண்ணம் இவருக்கும் வருது. அப்ப 2 பேருமே ஷிரடிக்கு வராங்க, சேர்ந்து வராங்க. எப்படி சேர்ந்து வராங்க? இப்படி நம்ம யோசிச்சோம்னா எவ்வளோ பெரிய மிராக்கள், எவ்வளோ பெரிய அற்புதத்தை சுவாமி பண்ணியிருக்கார். அப்படியே 2 பேரும் ஷிரடிக்கு வந்தாலும் பாபா ஒருத்தர்கிட்ட மட்டும் 15 ரூபா தானா வாண்டடா கேட்டு வாங்கியிருக்கார், இன்னொருத்தர் 35 ரூபா கொடுத்தா வேண்டான்னுட்டார். அப்புறம் தான் அந்த கதா சமாச்சாரம்லாம் வருது. தத்தாத்திரேயர்கிட்ட வேண்டிக்கிட்டேன், 35 ரூபா நான் கொடுக்கணும் சுவாமிக்கு, அந்த தத்தாத்திரேயரே இந்த பாபா ரூபத்தில் வந்து வாங்கிக்கிட்டார் அப்படின்னு சொல்லி ஆனந்தப்பட்டார். அதே மாதிரி இன்னொரு பக்தர் 30,000 திருட்டு போனதை பற்றி பாபாவுக்கு எப்படியா தெரியும்? எப்போவோ திருடப்பட்டு போனது பாபாவுக்கு எப்படி தெரியும்? அப்போ எனக்கு வழிகாட்ட வந்த அவுளியாவா வந்தது இந்த பாபா தான்ங்கிறத அவர் உணர்ந்தார் இல்லையா? என்ன மாதிரி ஒரு தேடி போய் தன் பக்தர்கள், பாபா இருக்கிறது என்னமோ ஷிரடின்னு நம்ம சொல்கிறோங்க, பாபா இருக்கிறது ஷிரடியில் இல்லை, எங்கும் இருக்கார். பாபா எங்கும் இருக்கார். ஒரு புலி, அந்த புலியை பாருங்க, எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து எவங்கிட்டையோ மாட்டி அவன் அதை வச்சு காசாக்கி தன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கான். கடைசி காலம் வந்ததுக்கப்புறம் நோய்வாய்ப்படுது. நோய்வாய்ப்பட்ட பிறகு அவன் என்ன பண்ணுறான்? இது ஏதாவது மகான்கிட்ட கொண்டு போனால் இந்த உயிரை காப்பாற்ற முடியுமா? அவன் இந்த உயிரை காப்பாற்றணும்னு நினைக்கல, உயிரை காப்பாற்றினது அதை வச்சு சம்பாதிக்க தான் அவன் நினச்சான். ஆனால் அந்த புலியை பாபா ஆட்கொண்டு அந்த புலியை தன் முன்னாடி வர வச்சு, அந்த புலி பாபாவை பார்க்க, பாபா அந்த புலியை பார்க்க, 2 கண்களும் பார்க்க, தன் வாழை 3 முறை பாபாவுடைய துவாரகா மாயில் அடின்னு அடித்து அங்கேயே மரணிச்சுது. அப்போ தேடி போய் அனுகிரகம் பண்ணுற மூர்த்தி தன் ஷிரடிக்கு வர வச்சும் அனுகிரகம் பண்ணுறார் பாபா. அப்போ அந்த புலிக்கு மோட்சம் கொடுத்தாரே, சிவன் கோவில் எதிர்க்க இன்னொன்று சமாதி இருக்குது ஷிரடியில், ஷியாம் கர்ணா, அன்பளிப்பாக வந்த ஷியாம் கர்ணா. பாபா அவருக்கு ஷியாம் கர்ணான்ற திருநாமத்தை சூட்டினார். பாபாவுடைய சாவடியில் ராதாகிருஷ்ண மையமா வந்து அந்த சாவடி நடக்கும் பொழுதெல்லாம் அந்த குதிரைக்கு வந்து விதவிதமான ஆடைகள் உடுத்தி வெள்ளியால் கொலுசு போட்டு எல்லாம் ரெடி பண்ணுவாங்க. அப்படி ரெடி பண்ணும் பொழுது பாபாவுடைய அந்த சாவடி ஊர்வலத்தில் அந்த குதிரையும் சேர்ந்து ஆடும் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம சாவடி ஊர்வலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அத்தியாயத்தில் நம்ம நல்லா படிப்போம். அப்போ அந்த குதிரையும் மனுஷங்களை மட்டும் இல்லை, மனுஷங்களையும் ஆட்கொள்றார், மிருகங்களையும் ஆட்கொள்றார், மரம் செடி கொடிகளை கூட அவர் ஆட்கொள்றார். பூந்தோட்டம் வளர்த்தாரு ஷிரடியில். ஒரு வறண்டு போன மண் தரிசு நிலத்தை தன் கையாலேயே தரையை நோண்டி குழி தோண்டி தானாவே ரகத்தா போய் மல்லி முல்லை ரோஜாவனை எல்லாம் வாங்கிட்டு வந்து நட்டு, ஒரு சுடப்படாத பானை, சுட்ட பானை தான் நம்ம எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம், சுடப்படாத பானையை பாபா யூஸ் பண்ணி அதுக்கு ஜலம் விட்டு அதை ஒரு பெரிய பூந்தோட்டமாகவே மாற்றிட்டாரு. அப்போ பாபான்னு சொல்லக்கூடிய ஒரு சுவாமி மனுஷங்களை மட்டும் ஆட்கொள்ள,
சர்வ ஜீவராசிகளையும் ஆட்கொள்ள வந்திருக்கார். சர்வ ஜீவராசிகளை தேடி போய் அனுகிரகம் பண்றார். அப்படின்னா அந்த சுவாமிக்கு நம்ம எவ்வளோ நன்றியோடு இருக்கணும். புரியுதுங்களா? அந்த அவர் நம்மளுடைய வாழ்க்கையில் வரத்துக்கு முன்னாடி நம்ம வாழ்க்கை எப்படி இருந்ததுங்கிறத நம்ம யோசிக்கணும். அவர் உள்ள வந்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு அப்படின்னு நம்ம யோசிக்கணும். அதுலேயும் பல பேர், என்ன தம்பி இப்படிலாம் சொல்கிற, நான் என் வாழ்க்கையிலையும் பாபா 15 வருஷம் ஆச்சு, ஒன்றுமே பண்ணலை அப்படின்றாங்க. ஒன்றுமே பண்ணாமலாம் இருந்திருக்க மாட்டார், பண்ணியிருப்பார். அதை உணரக்கூடிய உணர்வு இல்லாமல் போயிருக்கோம் உங்களுக்கு. புரியுதுங்களா? நிறைய பேர் சொல்லி காதில் வாங்கியிருக்கேன், நான் பாபாவுக்கு 4 வேளை பூஜை பண்ணுறேன், 9 வாரம் வியாழக்கிழமை விரதம் இருக்கேன், ஆனால் ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க தான் ஜாஸ்தி. இப்போவும் பாருங்கள், வீட்டில் பாபாவை வணங்க தெரியாமல் ஒரு பாபா சிலையை வாங்கி வச்சுக்கிட்டு அது ஒழுங்காக கும்பிட தெரியாமல் பக்கத்து வீட்டுக்காரங்க, அடியே பாபா சிலையெல்லாம் வீட்டில் வச்சுக்காதடி, அதை வச்சுக்கிட்டா வீட்டுக்கு அதாயிடும் இதாயிடும்னு சொல்லி பயமுடுத்த கொண்டு வந்து பாபா கோயிலே வச்சுட்டு திருடுத்தனமாக போகிறாங்க. என்ன சொல்ல முடியும் இந்த பக்தர்களை? இவங்க பக்தர்கள் கிடையாது, நம்பிக்கை கொண்டவர்கள், கடவுள் மேலே கொஞ்சம் நம்பிக்கை கொண்டவர்களை தவிர பக்தர்கள் அல்ல இவங்களாம். இப்போ ஒரு ஊரில் தேர் இழுக்கிறாங்கன்னு வைங்களேன், 1000 பேர் வராங்க. ஆனால் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறவன் பக்தர்களே பக்த கோடிகளேன்றாங்களே தவிர எல்லாரும் பக்தர்களா அப்படின்னா எல்லாரும் பக்தர்கள் கிடையாது. கடவுள் நம்பிக்கை கொண்டவர்களை தவிர பக்தர்கள் வேறு, கடவுள் நம்பிக்கை கொண்டவர்கள் வேறு. நம்பிக்கையில் ரொம்ப ஆழமான விஷயம் இருக்கணும். புரியுதுங்களா? பக்தன்கிறவர் வேறு. சரிங்களா? அதனால நிறைய விஷயம் இருக்கு. டாக்டர்னு ஒருத்தர், நான் ராவனை தவிர வேற யாரையுமே கும்பிட மாட்டேன் அப்படின்னு இருக்கக்கூடியவர், அவரை வலுக்கட்டாயமாக பிடிச்சி பாபாவோட பக்தர் இழுத்துட்டு வந்திருக்காரு ஷிரடிக்கு. இந்த படியா, நான் அந்த ஃபக்கீர் காலெல்லாம் விட மாட்டேன், அதுவும் இந்த ஆள் வர முஸ்லீமு, நான் உள்ளலாம் மாட்டேன், நீ வேணா போ, நீ உள்ளே வர வேண்டாம், நீ உள்ளே உட்காரு, நான் போய் பாபாவை கும்பிட்றேன் அப்படின்னு துவாரகா மாய்க்குள்ளே இழுத்துட்டு போயிருக்கார். இழுத்துட்டு போன உடனே தன்னுடைய நண்பரையும் மீறி ஓடி போய் பாபா காலில் விழுந்துட்டார். யாரு? டாக்டர். கேட்டா என்னவா, ஃபக்கீர் இல்லை உள்ள, என் ராமன் உள்ள இருந்தாருன்றார். அப்ப பாபா அவருக்கு ஸ்ரீராமனா தரிசனம் கொடுத்தார் துவாரகா மாயில. ஓடி போய் அனுகிரகம் பண்ணார் பாபா. தன்னை வணங்க மாட்டேன், தான் ஒரு கேன பக்கீர், தான் ஒரு முஸ்லீம்னு தன் மேல வெறுப்பு கொண்ட பக்தனை கூட பாபா எவ்வளோ அழகா ஆட்கொள்றார். அவர் கையாளக்கூடிய விதம் இருக்கே அப்பப்பா, அதெல்லாம் நம்மளை மாதிரி மனுஷங்களுக்கு பிடிப்படவே படாது. புரியுதுங்களா? பீஷ்மா பாபாவுடைய ஆரத்தி பாடல்கள் எல்லாம் பாடினவர். அவர் பாவம் எங்கேயோ இருந்தார். அவர் கனவுல போய் ஜெய் சச்சிதானந்தா அப்படின்னு சொன்னார் பாபா. யாராவது ஜெய் சச்சிதானந்தான்னு சொல்றது அப்படின்னு அவர் தேட ஆரம்பிக்கிறார். அப்படி கனவுல ஆட்கொண்டு அவரை ஷிரடிக்கு கூப்பிட்டு ஜெய் சச்சிதானந்தான்னு துவாரகமலை திரும்பவும் பாபா சொல்ல, ஆஹா கனவுல வந்த சுவாமி இவர் தான்ப்பா அப்படின்னாரு. அதே மாதிரி நிறைய பக்தர்களுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு அனுகிரகம் நிறைய. சென்னையில் அடியன் மயிலாப்பூர் பாபா கோயிலுக்கு போவேன். நான் முதல்ல பாபா கோயிலுக்குன்னு போன இடம் எது தெரியுங்களா? சென்னையில் பூந்தமல்லி, பூவிருந்தவல்லி இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய குமணன் சாவடி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல 2 பாபா கோயில் இருக்கு. 2 பாபா கோவில். ஒரு பாபா கோவில் இந்த கிரிவலம் சுத்திர பாபா கோயில்னு ஒன்று இருக்கு. இன்னொரு பாபா கோவில் அன்ன பாபா கோயில். அங்கே சத்திய சாய் பாபாவும் இருப்பார், ஷிரடி சாயும் இருப்பார். நான் போன கோவில் அன்ன சாய் பாபா. அந்த அன்ன சாய் பாபா கோவில்ல தான் என்ன பாபா ஆட்கொண்டார். அந்த கனவு மூலமாய் ஆட்கொண்ட சுவாமி அவர் தான். அதுக்கப்புறம் போவே முடியல என்னால். அங்கே ஒரு முறை போகணுன்றது என்னுடைய எண்ணம். எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, தேடி வந்து அனுகிரகம் பண்ணக்கூடிய மூர்த்தி நம்ம பாபா. நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயத்தை இழந்துட்டோம். நிறைய பேர் இழந்துக்கிட்டு தான் இருக்காங்க. எதெல்லாம்? மன நிம்மதி இழந்துடுறாங்க, பணத்தை இழந்துடுறாங்க, பொருளை இழந்துடுறாங்க, புகழை இழந்துடுறாங்க, பெயரை இழந்துடுறாங்க. இதெல்லாம் இழக்க வேண்டியதான், இதெல்லாம் இயற்கை, அது இழந்து தான் போகும். ஆனால்
சாயை இழக்கக்கூடாது. சாயை ஒருத்தன் இழந்துட்டான் அப்படின்னா அவ்வளோதான். நம்ம பாபாவை மறந்தாலும், மாயையினால நம்ம அடியோடு பாபாவை மறந்தாலும், ஐயோ என் குழந்தை நான் மறந்துட்டானேன்னு அவளுடைய மனசு பதபதைக்கும். பாபா அப்படி அனுகிரகம் பண்ணுவார். நைட்டு நம்ம நல்லா தூங்குறோம் இல்லையா, தூங்கும்போது நம்ம காலுக்கு அடியில் உட்கார்ந்து நம்ம குழந்தை இப்படி பார்த்து ரசிக்கக்கூடிய சுவாமி நம்ம பாபா. புரியுதுங்களா? அப்படி பாபா நம்மளுடைய கண் இமை போல காக்கக்கூடிய சுவாமி. அதை உணரணும். அதை உணர்ந்தா பாபாவுடைய அனுகிரகம் நமக்கு இருக்குங்கிறது பரிபூர்ணமாக அர்த்தமாகும். அதனால் தேடி ஆட்கொள்ளக்கூடிய சாய்நாதருடைய அந்த திருவடியை ரொம்ப ஆழமாக பிடிச்சிக்குங்க. கிடைக்காது. வாழ்க்கையில் உழைச்சி சம்பாரிச்சிடலாம், எங்கே வேணாலும் போகலாம், ஃப்ளைட்டில் போகலாம், வெளிநாடு சுற்றலாம். ஆனால் உயிர் போனதுக்கப்புறம் எங்கே போவோம்னு தெரியுமா? நமக்கெல்லாம் தெரியாது இல்லையா? எப்போ போவோம்னு தெரியுமா? தெரியாது இல்லையா? நம்ம வாழ்க்கையில் அடுத்த அரை மணி நேரத்தில் என்ன நடக்க போகுதுன்றது தெரியுமா யாருக்காவது? தெரியாது இல்லையா? ஆனால் எல்லாமே தெரிந்த சுவாமி சாயி குருநாதர். அவர் மனசுக்கு எப்படி இருக்கும்? தன்னுடைய பக்தனுடைய வீட்டில் ஒரு அசம்பாவிதம் நடந்து அந்த பக்தனுடைய மனசு காயப்பட்டு கதி கலங்கி தன்னையே மறக்க போறானேங்கிற விஷயம் பாபாக்கு தெரியுமானால் அவர் எவ்வளோ துடிப்பார். அதெல்லாம் கொஞ்சம் உணர்ந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நாளைக்கு என்ன நடக்க போகுதுங்கிறது தெரியாததுனால நம்ம கொஞ்சம் என்ஜாய்மெண்ட்டோட இருக்கோம். ஆனால் சாயி மாதிரி குருமார்களுக்கு எல்லாமே தெரியும். அவங்க தெரிஞ்சும் அவங்களால ஒன்றும் சொல்ல முடியாது. அவங்க நிலையிலேருந்து நம்ம கொஞ்சம் யோசனை பண்ணி பார்ப்போம். இப்போ நாளான்னைக்கு நமக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு அசம்பாவிதம் ஏற்பட போகுதுன்றது இன்றைக்கே தெரிஞ்சால் நம்ம எப்படி இருப்போம்? நாளைக்கே நம்ம கிளம்பி போகிறோன்னு தெரிஞ்சால் இன்றைக்கி நம்ம எப்படி இருப்போம்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். அப்போ நம்மளை படைச்ச சுவாமிக்கு நாளைக்கு நம்ம வாழ்க்கையில் என்ன நல்லது நடக்க போகுது, கெட்டது நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் தெரியுமே. அப்போ அந்த சுவாமி எவ்வளவு ஒரு கண்ணும் கருத்துமாக நம்மளை பார்த்துக்கிறாருன்றதை நம்ம கொஞ்சம் உணரணும். தாயாக இருக்கட்டும், தந்தையாக இருக்கட்டும், கணவனாக இருக்கட்டும், உற்றாராக இருக்கட்டும், சுற்றாராக இருக்கட்டும், எல்லாருமே யாராலையும் இந்த மனசுக்கு சாந்தியையோ நிம்மதியையோ மோட்சத்தையோ கொடுக்க முடியாது. அதை மட்டும் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுடைய நிம்மதி உங்கள் ஒருத்தங்கள்ட்ட மட்டும்தான் இருக்கு. ஏன்னா மனசு ஆனந்தப்படுறது எங்கே? நமக்குள்ளே தான். பேச்சு வருது எங்கே? நமக்குள்ளே தான். ஆனந்தமாக இருக்கிறது எப்படி? நமக்குள்ளே தான். கஷ்டமாக இருக்கிறது எப்படி? நமக்குள்ளே தான். இன்பமும் நமக்குள்ளே தான் இருக்குது, துன்பமும் நமக்குள்ளே தான் இருக்கும். தூங்க வேண்டியது யார்? நம்ம தான் தூங்கணும். வஸ்திரங்கள் நமக்கு யார் கட்டுவா? நம்ம தான் கட்டிக்கணும். நமக்கு நல்லது கெட்டது எல்லாம் யார் பண்ணுவா? நமக்கு நம்ம தான் பண்ணிக்கணும். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கான நல்லது கெட்டதை பண்ணுற அளவுக்கு நம்மளை பகவான் வச்சிருக்காரே, சந்தோஷப்படணும். இந்த உடல் இன்னைக்கு ஆரோக்கியமாக இருக்கே, அது வரைக்கும் சந்தோஷப்படணும். இன்றைக்கி நான் பேசுகிறதெல்லாம் உங்கள் காதில் கேட்குதே, ரொம்ப சந்தோஷப்படணும். இந்த காது குளிர சுவாமியை பற்றி இன்றைக்கி இந்த ஒரு 1 hour பேசியிருக்கோமே, சந்தோஷப்படணும். இப்போ அடியன் பேச பேச பாபாவுடைய அந்த ஒரு ஆனந்தம் கிடைச்சிது பார்த்தீங்களா? இதுவே ஒரு தியானம். நான் பேச பேச கேட்கும் பொழுது உங்களுக்கு சிந்தனை ஃபுல்லாக அந்த பாபா மேலே இருக்கும் பார்த்தீங்களா? நல்ல தியானம் இது. கண்ணை மூடி தான் பண்ணுறது தியானம்னு சொல்லுவாங்க. சுவாமியை நினைக்கிறதே தியானம். சுவாமியை நினச்சிக்கிட்டு சமைக்கிறது தியானம். சுவாமியை நினச்சிக்கிட்டு பயணம் பண்ணுறது தியானம். எல்லாமே தியானம்தான். இந்த பிரபஞ்சமே தியானம்தான். நம்ம பேசுகிறதெல்லாம் தியானம்தான். நான் சொல்கிறது சுவாமியை பற்றின விஷயங்கள் மாத்திரம். சுவாமியை பற்றின விஷயங்கள் அல்லாததெல்லாம் பாவம். யோகி ராம் சுரத் மகாராஜ் சொல்வார், எது பாவம் எது புண்ணியம்னு சொல்லுவாங்க. எது பாவமா? கடவுளை மறந்தீங்கன்னா பாவம், கடவுளை மறக்கலைன்னா புண்ணியம்னாராம். அப்போ நம்ம கொஞ்சம் யோசனை பண்ணி பார்ப்போம். கடவுளை ஒவ்வொரு க்ஷணமும் மறந்தோம்னா
பாவ கணக்கு தான். கடவுளை ஒவ்வொரு க்ஷணமும் நினைச்சோம்னா அது புண்ணிய கணக்கு அப்படின்றத அவர் சொல்றாராம். புரியுதுங்களா? அதனால ஒவ்வொரு க்ஷணமும் நினைக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். புரியுதுங்களா? இப்படி தேடி வந்து நம்ம எல்லாரையும் ஆட்கொண்டு இன்னைக்கு இப்படியெல்லாம் பேச வச்சு உங்களெல்லாம் கேட்க வைக்கிறாரே, அந்த சுவாமிக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? ஒண்ணுமே பண்ண முடியாது. என்ன கொடுக்க முடியும்? கொடுக்கறதுக்கு இங்க என்ன இருக்கு? பணம் இருக்கு, பிஸ்கட் பாக்கெட் வாங்கலாம், பூ வாங்கலாம். அந்த பணம் பிஸ்கட் பாக்கெட் வாங்க எங்கேருந்து காசு வந்துச்சு? வீட்டுக்காரர் சம்பாதிச்சார். வீட்டுக்காரருக்குள்ளே இருந்து அந்த சக்தியை கொடுத்தது யாரு? சாயி கொடுத்தார். அப்ப அவருக்கு கொடுத்ததை அவருக்கே கொடுக்கறதுக்கு நம்ம யாரு? அப்ப நம்ம எதை கொடுக்க முடியும் அப்படின்னா, இந்த 2 சொட்டு கண்ணீரை அவருக்கு கொடுக்கலாம். அது போதும் அவருக்கு. இந்த ஒரு சொட்டு கண்ணீர் போதும் பாபாவுக்கு. அதை மட்டும்தான் நம்மளால அர்ப்பணிக்க முடியும். அப்பா, உன்னுடைய அந்த தாமரை போன்ற திருவடியில என்னுடைய சிரசை வைக்கிறேன் சுவாமி அப்படின்னு சரணாகதி. இது போதும் அவருக்கு. இதைத்தான் அவர் எதிர்பார்க்கிறார். ஆசையோட பேசு அப்படின்றார் பாபா. ஆசையோடு நீ உங்க அம்மா அப்பா புருஷன் பிள்ளைங்க எல்லாரையும் கொஞ்சிரில்ல, என்னையும் பாரு. நான் உங்க வீட்டில் வந்து உட்காந்துருக்கேன்ல, உன் வீட்டு பூஜரமில் எவ்வளோ நாள் உட்காந்துருக்கேன். சில இடத்துல நீ பூட்டிட்டு போயிடுற, மூச்சு விட முடியல, தவிக்குது. நீங்கள் எதை சொல்லாமல் கொள்ளாமல் வீட்டை விட்டு வெளில போயிடுற, தண்ணி இல்லை, குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, தவிக்கிறேன் அப்படின்லாம் அந்த உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய சுவாமி நினைக்கிறார். 2 வார்த்தை ஆசையாக பேச முடியல நம்மளால் பாபாட்ட. அப்படி இருக்கும் பொழுது எப்படி அவர் நம்மக்கிட்ட பேசுவார்? புரியுதுங்களா? நம்மளுடைய அன்பு, நம்மளுடைய பாசமெல்லாம் நம்ம கூட வராத யார்கிட்டயோ அந்த அன்பு பாசத்தை கொடுக்குறோம். ஜென்மா பூரா நம்ம கூட பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய நம்ம குருநாதர் நம்மளுடைய வாழ்க்கையில் வாண்டடா வழியே வந்து சிக்கியிருக்கார். அவர் தான் சிக்கியிருக்கார், நம்ம சிக்கலை. அவரே வந்தார், அவரே படாத படப்படுறார் பாபா. நம்மளெல்லாம் ரட்சணை பண்ண, நம்மளை காப்பாற்ற, நமக்கு அனுகிரகம் பண்ண. அப்படிப்பட்ட சுவாமிக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு பெரிய விஷயம், 2 சொட்டு கண்ணீரும் அவருடைய திருவடியை சதா நினச்சிக்கிட்டு இருக்கிறத மட்டும்தான்ங்கிறத சொல்லி, இந்த தேடி வந்து அனுகிரகம் செய்யக்கூடிய இந்த சாய்நாதருடைய இந்த சத்சங்கத்தை அடியேன் பூர்ணத்துவமாக முடிச்சுக்கிறேன். நிறைய சொல்லணும். இந்த தேடி வந்து ஆட்கொள்ளும் சாய்நாதருக்கு நிறைய லீலைகள் சொல்லலாம். ஆனால் சொல்கிறதுக்கு நேரம் இல்லை. 1 hour ஆச்சு. பாவம், அவங்கவுங்களுக்கு வேலை இருக்குது. இன்றைக்கி சனி மகா பிரதோஷம் வேறு, சிவன் கோயிலுக்கு போகணும் எல்லாரும் பாவம். அதனால் எல்லாருடைய திருவடிகளையும் அடியேன் நமஸ்காரம் பண்ணிக்கிறேன். கூடிய சீக்கிரத்தில் அடுத்த லைவில் நம்ம சந்திப்போம். ரொம்ப முக்கியமான விஷயம், பாபாவுடைய காக்கடாரத்தி, மத்தியான ஆரத்தி, சேஜாரத்தி, தூபாரத்தி, காலை மதியம் மாலை இரவு 4 ஆரத்தியும் மராட்டியில் அடியேன்னு சொல்லி கொடுக்க போகிறோம் சுவாமி கிருப்பையால். கூடிய சீக்கிரத்தில் எல்லாரும் கலந்துக்கணுங்கிறதையும் சொல்லிக்க போகிறேன். வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ஓப்பன் பண்ண போகிறேன். ஒரு ஷார்ட்ஸில் அடியேன்னு சொல்லும் பொழுது எல்லாரும் அந்த ஷார்ட்ஸில் எல்லாரும் அந்த அவங்கவுங்களுடைய நம்பருக்கு, என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு நான் இந்த இந்த மராட்டி ஆரத்தியை கற்றுக்கொள்ள விரும்புகிறேன்ற ஒரு வார்த்தையை போட்டிங்கன்னா உங்களை அந்த குரூப்பில் ஆட் பண்ணிவிடுவோம். ஸோ அதுக்கப்புறம் கிளாஸ் தொடங்கிடும். சரிங்களா? ஆகையினால பாபாவுடைய அருள் உங்கள் எல்லாருக்கும் பரிபூர்ணமாக இருக்கட்டும்ங்கிறதையும் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு நமஸ்காரம் பண்ணிக்கிறேன். சாய்ராம்.